அவர் ஒரு முழுமையான பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். ஸ்டாலின் போன்றவர்கள் இன்றைக்கு வைக்கிற பிரச்சாரம் என்ன? நீ ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இல்லைங்களா? 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிறவர். நியாயமாக ஸ்டாலின் தான் என்ன சொல்லணும்? எங்க 5 வருஷம் ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், வாக்களியுங்கள் கேட்கணும். ஒரு இடத்திலே கூட இல்லை. பாரதிய ஜனதா கட்சி டெல்லி, பாரதிய ஜனதா கட்சி டெல்லி, பாரதிய ஜனதா கட்சி டெல்லி. இதை தவிர ஸ்டாலினுக்கு பேசுவதற்கே எதுவும் இல்லை. அது ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிற டெல்லி போபியா, பிஜேபி போபியா, அதுதான் அதற்கு காரணம். புரியுதுங்களா? அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி குறித்து குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? 15 முறையாக வென்று 12 ஆண்டுகளை தொடர்ச்சியாக இந்தியாவில் ஆட்சி செய்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கும் என்று ஸ்டாலின் நம்புறார். எனவே அதை வைத்து நாம பிரச்சாரம் பண்ணலாங்கிறார். இப்ப அதற்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களும் சரி, நாங்கள் பேசுகிற போதும் என்ன சொல்றோம்னா, பாரதிய ஜனதாவையே நீ எடுத்துக்கோ, ஒன்னும் தப்பு கிடையாது, விமர்சி. எங்க எதோட கம்பேர் பண்ணணும்? 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியோடு கம்பேர் பண்ணணும் பாரதிய ஜனதாவை. அதுக்கு தைரியம் இருக்கா ஸ்டாலினுக்கு? பேசலாமா? உட்காரலாமா? திமுக இருந்து ஆள் அனுப்புறீங்களா? என்ன ஜிடிபி இருந்துச்சு? நாட்டினுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருந்துச்சு? இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில என்ன பங்களிப்பு காங்கிரஸ்க்கு இருந்துச்சு? இந்த நாட்டிலே நடந்த மத கலவரங்களின் எண்ணிக்கை என்ன காங்கிரஸ் ஆட்சி காலத்துல? பேசலாமா?